මොන විනාශයක්ද මේ පාලකයා අපේ රට කරේ? ஆகவேதான் இந்த நாட்டுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன அநீதிகளை செய்திருக்கிறார்கள் பாருங்கள். තෙල් පෝලිං ඇති කරා. எங்களுடைய நாங்கள் பெட்ரோலுக்காக போலின ගෑස් ගේන්න බැරි වුණා. கேஸ் கொண்டு வர முடியாமல் කිරිපිටි ගේන්න බැරි වුණා. எங்களுடைய பால்மாவு கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. රට මුළුමනින්ම විනාශ කරා. எங்களுடைய முழு நாட்டையும் அழித்தார்கள். පාසල් දරුවන්ගේ பாடசாலை மாணவர்கள் මොකද්ද? ප්‍රශ්න පත්‍රය ගහ ගන්න බැරි වුණා. அவர்களுடைய வினாபத்திரங்களை விடையளிக்க முடியாது இருந்தார்கள். ඒකට කඩදාසි නැතුව ගියා. ஏனென்றால் அவர்களுக்கு அச்சடிப்பதற்கு பத்திரங்களில் பேப்பர் இல்லை. ඉස්පිරිතාලේ බෙහෙත් නැතුව ගියා. ஆஸ்பத்திரிகளிலே மாத்திரைகள் இருக்கவில்லை. ගැබිනියම්මට ආහාර ටික නැතුව ගියා. கர்ப்பிணி பெண்களுக்கு உணவில்லாமல் போனது. කුඹුරට පොහොර ටික නැතුව ගියා. வயல்களுக்கு எங்களுக்கு உரங்கள் இல்லாமல் போனது. දරුවන්ට අධ්‍යාපනය නැතුව ගියා. மாணவர்களுக்கு கல்வி இல்லாமல் போனது. වෙන්න පුළුවන් හැම විනාශයක්ම මේ පාලකයෝ කරා. வரவேண்டிய சகல அழிவுகளையும் இந்த நிர்வாகிகள் செய்தார்கள். දැන් අපි ඒ ගමනේ ඉස්සරහට යනවද? ඒක වෙනස් කරනවද? ஆகையினால் நாங்கள் இதே பயணத்தை தொடர்ந்து செல்வதா இதனை மாற்றுவதா? මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? වෙනස් කරනවද? மாற்றணுமா? වෙනස් කරන්න ඕනේ නැද්ද? மாற்ற தேவையில்லையா? ඇයි? ஏன்? තමුන්නාන්සලා හිතලා මෙහෙම දුන්නොත් කොහොමත් ඉතින් අපි පරම්පරාවෙන් අලියට නිකන්ද දුන්නේ මේ සැරේත් අලියට. හිතනවද එහෙම? அதாவது என்ன சொன்னாலும் நாங்க பரம்பரையாக யானைக்கு தானே வாக்களிச்சிருக்கிறோம். இந்த முறை யானைக்கு தான் வாக்களிப்போம். அப்படி நினைக்கிறீங்களா? මේ සැරේ ඉල්ලන්නේ අපේ යාළුවේ අපේ ඥාතියෙක් අනිත් පක්ෂවල එහෙම හිතලා දෙනවද ඡන්දේ? அதே போலதான் வேறொரு கட்சியிலே எங்களுடைய உறவினர் நண்பர் இருக்கிறார், தெரிந்தவர் இருக்கிறார் என்று நினைப்பதா நாங்கள்? දෙනවද? அப்படி நினைச்சு கொடுக்குறா? යාළුකමට කතරේ ගැහුවට ඥාතිකමට කතරේ ගැහුවට නේද? පරණ පුරුද්දට කතරේ ගැහුවට බලයට යන්නේ රට විනාශ කරපු කට්ටිය. அதாவது எங்களுடைய நட்புக்கு நாங்கள் வாக்களித்தாலும் உறவினருக்கு வாக்களித்தாலும் நாங்கள் எதற்கு வாக்களித்தாலும் எங்களுடைய நாடு செல்வது அழிவை நோக்கி. එඳ පළමු වතාවට අපි වැඩක් කරමු. ஆகையினால் முதல் முறையாக நாங்கள் ஒரு வேலை செய்வோம். පැරණි දේශපාලන ව්‍යාපාර වෙනුවට பழைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு பதிலாக පැරණි දේශපාලන නායකයන් වෙනුවට பழைய அரசியல் தலைவர்களுக்கு பதிலாக අපි අලුත් ආණ්ඩුවක් හදමු. நாங்கள் புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவோம். මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? හදන්න ඕන. அப்படிதானே? அப்படி இல்லையா? තමුන්නාන්සලා අපි කරේ එක සැරයක් විශ්වාසයලා ඡන්දෙ දෙන්න. ஆகையினால் தான் நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களியுங்கள். අපි මේ රට හදනවා සාහිතිකයි තමුන්නාන්සලාත් එක්ක එකතු වෙලා. நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று உங்களுக்கு உறுதி கூறுகின்றோம். உங்களையும் சேர்த்துக் கொண்டுதான் நாங்கள் கட்டியெழுப்புவோம். හැමදාම ඡන්දයක් දීලා ඉවර වෙලා පස්සේ කල්පනා කරන්නේ මොකද්ද? நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாக்களித்து விட்டு என்ன நினைக்கிறோம்? ඡන්දයක් දීලා තමන්ගේ ආණ්ඩුවක් හැදුවා කියලා සතුටු වෙනවා. நாங்கள் வாக்களித்து எங்களுடைய அரசாங்கத்தை உருவாக்கினோம் என்று நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். හැබැයි ටික දවසක් යනකොට ஆனால் கொஞ்ச நாட்கள் சென்ற பின்னர் ආයෙ වැරදුනා කියලා හිතනවා. ஐயோ அது பிழைத்து விட்டது என்று நினைக்கின்றோம். අපරාධයක් වුණේ කියලා හිතනවා. அநியாயம் நடந்து விட்டது நினைக்கின்றோம். තමුන්නාන්සලට කවදාවත් වැරදෙන්නේ නැති. ஆகையினால் உங்களுக்கு ஒருபோதும் பிழைக்காத අපරාධයක් කියලා හිතෙන්නේ නැති. நாங்கள் பிழை செய்து விட்டு அநியாயம் செய்து விட்டோமே என்று நினைக்காத ඡන්දයක් දෙනව නම් දෙන්න තියෙන්නේ මාලිමාවට විතරයි. எங்களது வாக்கை நாங்கள் அளிப்பதாக இருந்தால் நாங்கள் அளிக்க வேண்டியது திசை காட்டிக்குத்தான். මේ රට හදන්න නම් இந்த நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவதாக இருந்தால் අපි හොරකම නතර කරනවා. நாங்கள் இந்த நாட்டிலே திருடர்களுடைய களவுகளை நிறுத்துவோம். හොරුන්ට දඬුවම් දෙනවා. திருடர்களுக்கு தண்டனை வழங்குவோம். හොරකම් කරපු දේපල පවර ගන්නවා. களவெடுத்த அந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் மீண்டும் எடுத்துக் கொள்வோம். අන්නේ වෙනස මාලිමාව ඇති කරනවා. இந்த மாற்றத்தை தான் இந்த திசை காட்டி செய்ய போகின்றது. අපේ රටේ රාජ්‍ය සේවය කඩාවැටලා තියෙන්නේ. இந்த நாட்டில் இருக்கின்ற அரசு சேவை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. වැඩ කරන්න අමාරුයි. ஒரு வேலை செய்வது கஷ்டமாக இருக்கிறது. රස්තියාදු වෙනවා. ரஷ்யாவில் நாங்கள் කාර්යක්ෂම රාජ්‍ය සේවයක් නැහැ. சிறந்த ஒரு அரசு சேவை இல்லாமல் இருக்கின்றது. මොකද්ද මේ රාජ්‍ය සේවයට උනේ? என்ன இந்த அரசு சேவைக்கு நடந்தது? දේශපාලකින් පත්වීම් දුන්නා. அரசியல்வாதிகள் நியமனங்களை வழங்கினார்கள். වරාය පිරෙව්වා. எங்களுடைய துறைமுகத்தை நிரப்பினார்கள். අධ්‍යාපන අමාත්‍යාංශ පිරෙව්වා. கல்வி அமைச்சை நிரப்பினார்கள். ඡන්ද ගන්නවා. வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ඡන්දට වැඩ කරපුවාට රස්සා දෙනවා. எங்களுடைய இலட்சத்துக்கு வேலை செஞ்சாங்களுக்கு தொழில் கொடுப்பது. පෞගේ කාලේ දැක්ක දෙකනේ සියඹලා ගාට රස්සා දෙනවා. දැක්කද? பாத்தீங்கනේ. කොහොමද රස්සා? எங்களுடைய புளிய மரத்துக்கு தொழில் கொடுத்தார். කොහොමද රස්සා දෙන්නේ? எப்படி தொழில் கொடுத்தார்? කොහොමද දෙන්නේ? எப்படி கொடுத்தார்? උසනම් உயரம்டா என்ன தொழில்? உயரம்டா என்ன தொழில்? கட்டட தொழில் அதான் கேக்குறேன். මිටිනම් ஷார்ட்டான ஆளுக்கு කම්කරු லேபர் දුන්නද? கொடுக்கல.
உறுத்தாது. එහෙම රාජ්‍ය සේවයක් හදන්න පුළුවන්. இப்படி ஒரு அரசாங்க சேவையை கட்டியெழுப்பலாமா? ගස් යට රස්ස බෙදලා රාජ්‍ය සේවයක් හදන්න බෑ. இவ்வாறு நாங்கள் பிரித்து அரசேவை கட்டியெழுப்ப முடியாது. අපේ රාජ්‍ය සේවය විනාශ වුණේ எங்களுடைய அரசேவை அழிந்து போனது. බඳවගන්න දේශපාලනයට அவர்களை சேர்த்துக் கொள்வது அரசியலுக்காக, උසස්වීම් දෙන්න දේශපාලනයට அவர்களுக்கு பதவிகள் வழங்குவது அரசியலுக்காக, මාරුවීම් කරන්න දේශපාලනයට இடமாற்றம் செய்து அரசியலுக்காக කියලා මේ රාජ්‍ය සේවය පිරෙව්වා. அதே போன்று அவர்கள் அரசேவைகள் நிரப்பினார்கள். මම තමුන්වහන්සේට එකක් කියන්නම්. ஆகவே நான் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். මේ රැස්වීමට ඇවිල්ලා මේ තරුණයෝ කවුරුවත් இந்த கூட்டத்துக்கு வந்த இந்த இளைஞர்கள் யாரும் මේ රැස්වීමට ආපු එක இந்த கூட்டத்துக்கு வந்ததற்கு, මාලිමාවට වැඩ කරන එක இந்த திசை காட்டிக்கு வேலை செய்வதற்கு, රස්සාවක් ගන්න සුදුසුකමක් නෙවෙයි. தொழிலொன்றை பெற்றுக் கொள்வதற்கான தகுதி அல்ல. හොඳ නරකද? இது பிள்ளையா? මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? රස්සා ලැබෙන්නේ සුදුසුකමට. தொழில் கிடைப்பது தகுதிக்கு, රස්සා ලැබෙන්නේ හැකියාවට. தொழில் கிடைப்பது அவருடைய பேச்சுக்கு. එහෙම ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? அப்படி ஒரு அரசாங்கம் தேவையில்லையா? අන්නේ ආණ්ඩුව හදන්නේ මාලිමාව මගින් මතක තබා ගන්න තමුන්වහන්සේ. ஆகவே இவ்வாறு அரசாங்கத்தை உருவாக்குவது திசை காட்டினால் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். එහෙනම් අපි කාර්යක්ෂම රාජ්‍ය සේවයක් හදනවා. ஆகையினால் தான் நாங்கள் ஒரு மிகச்சிறந்த அரசவை உருவாக்குவோம். මේ රට ගොඩ නගන්න නම් ඒක ඕන. இந்த நாட்டை உருவாக்குவதால் அது கட்டாயமாக தேவை. ඒ විතරක් නෙමෙයි. அது மாத்திரமல்ல, නීතිය කාටත් සමාන රටක් ඕන. சட்டம் அனைவருக்கும் சமமான நாடு இருக்க வேண்டும். ඕන නැද්ද එහෙම රටක්? அப்படி நாடு தேவையில்லையா? අද අපේ රටේ නීතිය ගැන තමුන්වහන්සේට විශ්වාසද? இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் உங்களுக்கு நம்பிக்கை, சட்டத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ධනය තියෙන අයට එක නීතියක්, ධනය බලය තියෙන අයට එක නීතියක්, சொத்துக்களும் அதிகாரம் உள்ளவருக்கு ஒரு சட்டம், දුප්පත් දුබල අයට තව නීතියක්. அதே போன்று ஏழைகள் இல்லாதவருக்கு இன்னொரு சட்டம். එහෙම නෙවෙයිද? அப்படிதானே? එහෙම නෙවෙයිද? එහෙම වෙලා තියෙන්නේ. அப்படிதான் என்ன? අපේ රටේ සාධාරණ නීතියක් නැහැ. எங்களுடைய நாட்டிலே நியாயமான சட்டம் இல்லை. ඕන නැද්ද කාටත් සමාන වෙන නීතියක්? எங்களுக்கு தேவையில்லையா எல்லோருக்கும் சமனான சட்டம்? ලෝකේ දියුණු වෙච්ච හැම රටක්ම බලන්න. உலகத்திலே விருத்தியடைந்த நாடுகள் எல்லாவற்றையும் பாருங்கள். ඒ රටවල තියෙන කාටත් සමාන නීතියක්. அந்த நாடுகளிலே எல்லோருக்கும் பொதுவான சட்டங்கள் இருக்கின்றன. නීතිය කඩා වැටිච්ච රටක சட்டம் உடைந்து இந்த நாட்டிலே දියුණු කරන්න බෑ. நாட்டை எங்களுடைய உருப்படுத்த முடியாது. එනිසා අපි කාටත් සාධාරණ නීතියක් තියෙන රටක් හදනවා. ஆகையினால் தான் எல்லோருக்கும் பொதுவான நியாயமான சட்டத்தை உருவாக்க வேண்டும். ඊළඟ මොකක්ද ඕන මේ රට හදන්න? அடுத்ததாக இந்த நாட்டை உருவாக்க என்ன வேண்டும்? ජාතික සමගිය ඕන. தேசிய ஒற்றுமை வேண்டும். සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා சிங்கள முஸ்லிம் என்று ප්‍රධාන ජන කණ්ඩායම් තුනක් ජීවත් වෙනවා. எங்களுடைய பிரதானமான மக்கள் மூவினங்கள் வாழ்கின்றார்கள். සිංහල දෙමළ சிங்கள தமிழும் ප්‍රධාන භාෂාවන් දෙකක් කතා කරනවා. பிரதான மொழிகள் இரண்டை பேசுகிறார்கள். බුද්ධ ධර්මය, හින්දු ධර්මය, ඉස්ලාම් ධර්මය, ක්‍රිස්තු ධර්මය කියලා ප්‍රධාන ආගම් හතරක් අදහනවා. அதே போலதான் புத்த தர்மம், இந்து தர்மம், இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்தவ தர்மம் என்று 4 பிரதான மதங்கள் இருக்கின்றன. එහෙම නේද? அப்படிதானே? එහෙනම් මොකද්ද කරන්න ඕන? ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? මේ වගේ රටක දියුණුව තියෙන කොහෙන්ද? இவ்வாறான நாட்டிலே வளர்ச்சி இருப்பது எதிலே? එම ජන කණ්ඩායම් අතර සමගිය ඇතිවීම විතරයි. ஆகவே இந்த குழுக்களுக்கு இடையிலே ஒற்றுமை மூலமாகத்தான். සිංහල දෙමළ මුස්ලිම් අපි කාතරත් සමගිය හැදෙන්නේ නැත්නම් சிங்கள தமிழ் முஸ்லிம் எங்களுக்கு எல்லோரும் ஒன்று இல்லாவிட்டால் මේ රටට දියුණු වෙන්න බෑ. இந்த நாடு உருப்பட முடியாது.